கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எங்கே படித்துக்கொண்டு எங்கே வேலையில் எந்த நாட்டில் எப்படி இருந்தாலும் சரி, படித்துக் கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ, அல்லது நன்றாக படிக்கிறார்களோ நன்றாக படிக்கவில்லையோ, அல்லது அவர்களை பார்த்தால் நாளை அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எப்படி நம்ப முடிகிறதோ அல்லது நம்ப முடியாமல் இருக்கிறதோ, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவரும் கர்த்தரும் உங்களோட இருப்பார். நன்றாய் கவனியுங்கள். ஒருவனுடைய நடைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகிதமாகும்படி செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை மறவாமல் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளுக்காய் அதிகாலை வேளையிலும் இரவிலும் இப்படி தீர்க்க தரிசன செய்திகளிலும் நீங்கள் ஆவலாய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மறவாதபடியினாலே உங்கள் பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் மறந்து விடுகிறதில்லை. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் நாளை எப்படி இருப்பார்கள்? உங்கள் பிள்ளைகள் தாயின் வயிற்றிலே, உங்கள் வயிற்றிலே உருவாகும் முன்னே அவர்களை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஐயா, அவர்கள் எலும்புகள் உங்கள் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே அந்த எலும்புகளை கர்த்தருடைய கண்கள் கண்டது. மைட்டி காட், அவரே அதை உருவாக்கினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தரே கொடுக்கிற, கர்த்தரே கொடுக்கிற, கர்த்தரே தருகிற சுதந்திரம். மைட்டி காட், கற்பத்தின் கனி கர்த்தரால், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனால் கிடைக்கும் பலன் என்று உறுதியாய் நம்புங்கள். அது அப்படியே இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். மைட்டி காட், இன்று அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் நிச்சயமாய் நம்புங்கள், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வந்த சுதந்திரம் அவரே கொடுத்தது. கற்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலனையா, ஒரு நாளும் இதை ஒருவனும் எங்கள் கையில் இருந்து எங்கள் கர்த்தருடைய கையிலே கொடுக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளை பிடுங்கிக் கொண்டு பறித்து கொண்டு போக முடியாது. நன்றாய் விசுவாசமாய் நம்புங்கள். ஏசாயா 54:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். மாற்றமே இல்லை. ஐயா, எப்படி இருப்பார்கள் என் பிள்ளைகள்? உங்கள் பந்திகளை உங்கள் பந்திகளை சுற்றிலும் அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உயர உயரமாய் வளருவார்கள். ஐயா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ, என்ன கேட்டுக் கொள்ளுகிறீர்களோ, என்ன விரும்புகிறீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகளை நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது போலவே உங்கள் பிள்ளைகள் நீதியாய் நடக்கிற, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற, கர்த்தருடைய இரட்சிப்பிலே அபிஷேகத்திலே களி கூறுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல ஓங்கி வளர்ந்திருப்பார்கள். ஊரார் உலகத்தார் மத்தியிலே அது ஆச்சரியமும் அதிசயமுமாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க போகிற வரப்போகிற ராஜ மேன்மைகள், மகிமையும் மகத்துவமான காரியங்கள் அவர்கள் பெற கர்த்தருக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பது உங்களுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்கள் பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுமே உங்களுக்கு மேன்மையாகவும் உங்களுக்கே கிரீடமாகவும் இருப்பார்கள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் என்று சொல்லப்பட்டபடியே உங்கள் கணவனும் உங்களை பாக்கியவதி என்று சொல்லுகிறதோடு உங்கள் பிள்ளைகள் எழும்பி அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி நல்ல நல்ல பொசிஷன்ல, யாரும் நினைத்து பார்த்திராத, யாரும் கண்டுகொள்ள முடியாத, யாரும் நம்ப முடியாத உயர உயர உன்னதமான உயரங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அவர்கள் சின்னவர்களாய் இருக்கலாம், சிறியவர்களாய் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை குப்பையிலும் புழுதியிலும் கிடப்பது போல் கிடக்கலாம். நம்புங்கள், விசுவாசியுங்கள், இவர்கள்தான், இந்த சின்னவர்களை தான் அவர் ஆயிரமாய் பெருக பண்ணுவார், இந்த சிறியவனைத்தான் அவர் பெரிய ஜாதியாய் மாற்றுவார். குப்பையில் கிடக்கிற உங்கள் மகளை மகனை எடுத்து சாம்பலிலும் புழுதியிலும் கிடக்கிற
பிள்ளைகள் போல் கிடக்கிறவர்களை தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மகனை உட்கார வைப்பார். இது தீர்க்க தரிசனம். இது கர்த்தரே கொடுக்கிற ஜீவனுள்ள அவருடைய என்றென்றும் மகிமை குன்றாத நல்ல வார்த்தைகளை உங்கள் பிள்ளையின் மீது வைக்கிறார். அப்படித்தான் நடக்கும். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது கூடாத காரியம் அல்ல, அது கூடும். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும்படியா என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. ஐயா, நீரே கொடுத்த சுதந்திரம், நீரே கொடுக்கிற பலன், ஓ லார்ட், இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மாலே போதிக்கப்பட்டிருக்கும்படியாய், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படியாய் என் தெய்வமே அவர்களை உயர்த்தி உயர்ந்த உன்னதமான ஸ்தானங்களிலே கொண்டு போகும்படியாய், இவர்கள் எல்லாம் இவர்கள் பந்தியோரம் ஒலிவமர கன்றுகளைப் போல இந்த பிள்ளைகள் வளரட்டும். இவர்களுக்கே அவர்கள் கிரீடமும் மேன்மையுமாய் என் தெய்வமே இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து இந்த தாயாரை தகப்பனாரை பார்த்து, ஓ நீங்கள் பாக்கியவதி, பாக்கியசாலிகள், ஓ மைட்டி காட், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தர் பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படித்தான் இருக்கும்? இப்படியாய் நீங்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருப்பீர்கள். மாற்றமே இல்லை.